கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் இந்த நாளில் வாழ்த்துகிறேன். இன்று கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுதலின் நாள், ஆராதனையின் நாள் ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் ஒரு மனப்பட்டு நம்ம எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் ஒன்றாக கூடுவோம். வீடுகள் தோறும் கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை வேறு எதற்கும் கொடுக்காமல் முதலாவது கர்த்தருக்கு நேரம் கொடுங்கள். இந்த நாளில் கர்த்தரை நாம் மகிழ்ந்து களிகூர்ந்து அவரை பாடி துதிப்போம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். இந்த நாளில் விசேஷமாக நான் உங்களுக்கு முன்பாக 2 வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை, வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். 2வதாக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிக்கிறீங்க. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்பது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த நாளில் ஜெபத்தை குறித்து நாம் கற்று வருகிறோம். நாம் ஜெபிக்க வேண்டிய விதங்களை குறித்து நாம் கற்று வருகிறோம். ஏதோ நாம் ஜெபிப்பதெல்லாம் நிறைய பேர் போதிக்கிறாங்க, அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. பழைய ஏற்பாட்டில் அப்படி அழுது கண்ணீர் விட்டு ஜெபத்தவர்களுடைய ஜெப குறிப்புகளெல்லாம் சொல்வது உண்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டு ஜெபங்களை ஏறெடுக்கிறதை விட மிக முக்கியமாக ஆண்டுடைய வார்த்தைகளை அறிந்து அவர் ஜெபத்திற்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், ஒவ்வொரு தேவைகளுக்கும், ஒவ்வொரு வெற்றிக்கும், ஒவ்வொரு முன்னேற்றங்களுக்கும் வேதத்தில் என்ன அவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்று அறியவும் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு முன்பாக வேத வசனங்களை, பைபிளை நமக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அநேக ஜீவனுள்ள வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். வேதத்தில் எனக்கு தேவையான, நான் முன்னேற வேண்டிய, நான் பற்றி கொள்ள வேண்டிய, நான் ஜெயிக்க வேண்டிய, நான் உயர்த்தப்பட வேண்டிய, நான் மேலே எழும்ப வேண்டிய பல காரியங்கள், வசனங்கள், வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எனக்கு வேணும், இந்த வார்த்தை என்னை கட்டுகிற வார்த்தை, என்னை மேன்மைப்படுத்துகிற வார்த்தை, என்னை உயர்த்துகிற வார்த்தை. ஆகையினால் அந்த வார்த்தையை நான் தெரிந்து கொண்டு அதை என் இருதயத்திற்குள்ளாக பதித்து அதை என் நாவினாலே நான் உச்சரிக்க வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை, தேவன் என் மேலே வைத்திருக்கிற அவருடைய திட்டங்களை வசனங்கள் மூலமாக, வாக்கு தத்தங்கள் மூலமாக சூஸ் பண்ணிக்கணும். பைபிளை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படித்து அதில் சூஸ் பண்ணி எடுத்து அதை இருதயத்தில் பதித்து நம்முடைய நாவின் அதிகாரத்தில் உச்சரித்து பேசணும். அதை ஜெபத்தில் அப்படி பேசணும். ஜெப அறையில் நான் எனக்கு தேவையான வெற்றியான வார்த்தைகளை நான் பேசணும். தோல்வியானது பேசுறதில்ல, தூஷணமானதை பேசுறதில்ல, அதிருப்தியானதை பேசுறதில்ல. என் நாவு ஜெப அறையில் வெற்றியானவைகளை, மேலானவைகளை, நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுகத்தை, நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளை, நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய தலையாக வர வேண்டிய காரியங்களை, நான் மேன்மையான காரியங்களை பைபிள் வசனத்தின்படி எடுத்து நான் உச்சரித்து, நான் மோசமான காரியங்களை என் வாயிலை உச்சரிக்காதபடி எச்சரிப்பாக இருந்து பேச வேண்டும். இதையெல்லாம் ஜெபத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜெபத்தின் வல்லமையின் ஜெபத்தின் ரகசியத்தை குறித்து 6வது பகுதியில் மிக தெளிவாக பல காரியங்களை உங்களுக்கு போதிக்கின்றேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. நாவில் உச்சரித்து ஜெபத்தில் எதை பேசணும், வளன்னு ஜெபம் பண்ணுறது, அப்படியே எதுவோ அப்படியே எடுத்து மூச்சு விடாமல் அதை எடுத்து அதை சொல்லி இதை சொல்லி அப்படி ஜெபம் பண்ணோம், அப்படி இல்லை. நான் யார் என்பதை முதல்ல தெளிவாக புரிதணும். நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை,
நான் ஆண்டவருடைய சிலுவையின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நம்ம ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டவங்க ஜெபிக்கிற போது அந்த ஜெபம் வேற வல்லமையானது. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் நீதிமானாக மாறுகிறேன். இதுக்கு முன்னால் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னால் அழுது புரண்டு ஜெபம் பண்ணோம், அது வேற ஜெபம், அது நமக்குரியதில்லை. கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, கழுவப்பட்ட பிள்ளைங்க, ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகள், நீங்கள் அறியணும், நான் பாவி, நான் குப்பை, நான் ஒன்றும் இல்லை, நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்ன, நம்ம ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிற அது ஆண்டவர் விரும்புகிறதில்ல. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ நீதிமான் என்று உன்னை மாற்றி இருக்கிறார். அந்த ஸ்தானம் என்ன ஸ்தானம், உன்னை அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் நீ இருந்து எப்படி ஜெபிக்கணும், அதுதான் தேவனை கனம் பண்ணுறது. அவர் வைத்திருக்கிற வார்த்தைகளை கனம் பண்ணி அவரை அறிந்து, அவர் ரட்சிப்பு தருகிற விடுதலைகளை அறிந்து அவரை கனம் பண்ணி நான் ஜெபிக்க வேண்டும். நான் சூஸ் பண்ணி வாயில் உச்சரிக்கிற போது தேவன் மகிமைப்படுகிறார். நான் ஜீவனில் வார்த்தைகளை நான் என் நாவினால் பேசும்போது மரணத்தை பிறப்பிக்கிற, தூஷணங்களை பிறப்பிக்கிற, மோசமாக்குகிற, நிலைமையை கீழ்த்தரமாக்குகிற எந்த வார்த்தையும் என் வாயில் பேசவும் மாட்டேன், ஜெபத்தில் உச்சரிக்கவும் மாட்டேன், புலம்ப மாட்டேன், நான் முனக மாட்டேன், நான் முறுமுறுக்க மாட்டேன். என் நாவில் கட்டப்படுகிற வார்த்தைகளை சொல்லுவேன், மேன்மை அடைகிற வார்த்தைகளை சொல்லுவேன், பைபிளில் இருக்க வாக்குத்தத்தங்களை சொல்லுவேன். அந்த சூஸ் பண்ணி வாயில் உச்சரித்து பேச வேண்டிய இடம், எனக்கு வர வேண்டிய காரியங்களை உருவாக்குகிற இடம் தான் ஜெப அறை. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் கஷ்டங்களை அப்படியே புலம்பிட்டு போகிறது, மனசில் அப்படியே லிஸ்ட்டுகளை அடுக்குறது, அழுது புரண்டுகிட்டு போகிறது. இதெல்லாம் ஜெபத்தில் பண்ணுனா ஜெபம்னு நினைக்கிறாங்க, அப்படி போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க நீதிமான் செய்யும் வேண்டுதல் ஊக்கமானது. அதை நீங்கள் எப்படி எடுத்து சொல்கிறீங்களோ, நாவில் உச்சரிக்கணும், அது ஜீவனை பிறப்பிக்கும். நிச்சயமாக நீங்கள் நாவில் சொல்லுகிற வார்த்தை ஜீவனை பிறப்பிக்கும். அதில் அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது. நீங்கள் பேசும்போது, ரட்சிக்கப்பட்ட நாவினால் பேசும்போது அதன்படியே நடக்கும். நிறைய பேர் எதையெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு, ஜெபாரையில் நிறைய ஜெபம் பண்ணிட்டு வெளியில் போய் நார வாயை பயன்படுத்துறதுனால அதனுடைய விளைவுகளை இன்றைக்கி அறுக்கிறாங்க. இரு மனமாக, இரு நாவாக, இப்படியும் அப்படியும் பேசுகிறவங்க அதை தான் அறுக்கிறாங்க. நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அது ஜீவன் உண்டாக்கணும், அதில் வெற்றி வரணும் என்று நாவில் அதை மட்டும் பேசுங்க. மறுபக்கத்தை உங்களை விட்டு எடுத்து போடுங்க என்பதை குறித்து தெளிவாக உங்களுக்கு இந்த சத்தியத்தை போதித்திருக்கிறேன். தயவாக நன்றாக கேட்டு நீங்கள் நல்லா மாற்றிக்கொள்ளுங்க. அதனுடைய ஜெபத்தினுடைய வல்லமையும் அற்புதங்களும் கட்டப்படுதலும் மேன்மையும் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாட்களில் கொரோனா என்பது ஒரு பயங்கரமான தீய ஒரு ஆயுதம். இது இயற்கையானதா செயற்கையானதா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த அழிக்கும் ஆயுதம். பொதுவாக அழிவை கர்த்தர் அனுமதிக்கலை, கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சாரு, என் வீட்டில் எனக்கு இன்னாருக்கு ஏன் இதை அனுமதிச்சாரு என்றெல்லாம் நினைக்கிறாங்க. ஒரு நாளும் கர்த்தர் சங்கீதம் 103:8 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் அழிக்கிறவர் இல்லை, அவர் கொல்லணும்னு நினைக்கிறவர் இல்லை. எவ்வளோ பரிசுத்தவான்களாம் கொல்லப்பட்டாங்க, அழிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கர்த்தர் தானே செய்தார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, வேதம் சொல்லுது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இந்த கொரோனா வைரஸு பின்னால் ஒரு பயங்கரமான பிசாசுடைய தந்திரம் இருக்குது, அதில் பயங்கரமான அவனுடைய செயல்பாடு இருக்குது. ஆகியனால அந்த வியாதியின் பின்னால் இருக்கிற அந்த வல்லமை என்னென்னா பிசாசின் வல்லமை. ஜெபிக்க கற்றுக்கொண்டவங்க இந்த பிசாசின் வல்லமையை கட்டணும். கொரோனாவில் இருக்கிற தீய வல்லமைகளை கட்டவும், அவிழ்த்து அதனுடைய கிரியைகளை அழிக்கவும், அதை அரணங்களை நிர்மூலமாக்கவும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுத்து கொரோனாவுடைய வல்லமைகளை கட்டி அவருடைய கிரியைகளை அழிப்போம். அதை நான் செய்து வருகிறேன், என்னோட இருக்க தேவ பிள்ளைகள் செய்து வருகிறாங்க, மற்றவர்கள் எல்லாரும் செய்வோம். ஏதோ ஆண்டவரே இப்படி இருக்கப்பா, அதுப்பா, இதப்பா, அந்த கதறல் நம்முடைய ஜெபம் இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க அதனுடைய வல்லமையை முறித்து கட்டுகிற வேளையில் கட்டவும் கட்டவிழ்க்கவும் செய்கிற போது கர்த்தர் பரலோக தேவன் அதை செய்து முட்டிக்கிறார்.
அப்படி செய்கிற போது எங்கும் அநேக கொரோனாவுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டு அடங்கி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள அது அடங்கி அதனுடைய கிரியெல்லாம் அழிந்து போயிடும், முற்றிலும் அழிக்கப்படணும். நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் சங்கரிக்கப்படக்கூடாது, நம்முடைய ஜனம் அழிக்கப்படக்கூடாது. நம்முடைய வீடுகளில் ஏசு ரத்தத்தை பூசி அந்த பாதுகாப்பை நிர்ணயம் பண்ணுவோம். என் வீட்டுக்குள்ளே அந்த வியாதி வராது, தீங்கு வராது, வாதை வராது என்பதை நிர்ணயம் பண்ணுவோம். நம்ம வாயில் பயந்து அப்படி வந்துடுமோ இப்படி வந்துடுமோன்னு சொல்லுகிறதெல்லாம் விட்டுட்டு ஜீவனை தெரிந்து கொண்டு நம்முடைய வாயில் ஜீவனை பிறப்பிக்கிற வார்த்தைகளை பேசுவோம். ஜெப அறையில் அதை செய்வோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருடைய முகங்களை நான் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மட்டும் நமக்கு உதவினார். ஒரு வசனம் சொல்லுகிற 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம். வசனத்தை வாசித்து நன்றியோடு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசி கேட்போம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முழுமையாக சொன்னீரே. கவனிக்கிறீங்களா? கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். நினைச்சு பார்த்தா நம்ம எம்மாத்திரம். இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும், இந்த இடம் வரைக்கும், இந்த நிலை வரைக்கும், இந்த சூழ்நிலை வரைக்கும், இந்த நிலைமை வரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் கொண்டு வந்தியே தாவீது சொல்கின்றார். இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நாம் எம்மாத்திரம். நாம் பெரிய பக்தனோ, பெரிய பரிசுத்தமானோ, பெரிய நீதிமானோ அல்ல. நீங்க என்ன கொண்டு வந்தீங்க. ஆமென் சொல்லுவோமா? என்னை கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம். என்னுடைய வீடு, என்னுடைய பேக்ரவுண்ட், என்னுடைய சூழ்நிலை எம்மாத்திரம். ஆண்டவரே ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க என்ன இதுவரைக்கும் நடத்தினீரே. மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப கொண்டு வந்திருக்கிறதெல்லாம் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமான காரியம். இந்த உலகத்தில் தாராளமா நீர் வைத்திருக்கிற அனைத்திலும் பார்க்கும்போது என்ன நீர் கொண்டு வந்திருக்கிற இந்த நிலைமை, இப்ப இருக்க சூழ்நிலை, என்னுடைய பேக்ரவுண்ட், இதெல்லாமே ஒரு கொஞ்சமான காரியம் தான். ஆனா என்ன வச்சிருக்கீங்க? ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் இப்படி அடியாண்டிய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை குறித்து ரொம்ப தூரமா தலைமுறையான ஆசீர்வாதமான செய்தி நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதோட முடிஞ்சு போகிற காரியம் இல்ல, இதோட நின்று போகிற காரியம் இல்ல, இந்த நிலைமையோட விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல. அவர் இன்னும் ஒரு வெகு தூரத்து காலத்தில் உள்ள நல்ல ஒரு செய்தியை, நல்ல ஒரு நிலைமையை, நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு, நம்முடைய சந்ததிக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தாவீது நன்றியோடு நினைக்கின்றார். நாமும் நன்றி உணர்வோடு இருப்போம். நமக்கு ஒரு பெரிய நீண்ட ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய சந்ததியின் மேல் வைத்திருக்கிறார். உன் சந்ததி மேல் என் ஆவியும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லவர். அல்லேலூயா. நம்முடைய சந்ததி மேல அப்படி ஆவியை ஊற்றும் போது, அப்படி ஆவி ஊற்றப்படுகிற போது பெரிய மாற்றம் வரும். கவனிக்கிறேன், நம்ம குடும்பங்களில் ஆவி ஊற்றப்படுகிற போது மாற்றங்கள் வந்துவிடும். அதை எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்ட பிறகு வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். அல்லேலூயா. நம்முடைய நிலைமைகள்ல மாற்றம் வரும். அவாந்தர வழியிலே கர்த்தர் வழிகளை உண்டாக்குகிறார். நிலைமை உண்டாகும். கர்த்தருடைய சமூகம் அதை செய்கிறது. கர்த்தருடைய
சமூகத்தில் அந்த வாழ்க்கையை கர்த்தர் வனாந்தரங்களை மாற்றுகிற வாழ்க்கையை கொடுக்கிறார். நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கூட உங்களை அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். செய்தி பின்பாக நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசி கேட்போம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடந்த 5 வாரங்களாக உங்களுக்கு ஜெபத்தின் ரகசியங்களை குறித்து நான் பேசி வருகின்றேன். ஜெபத்தில் அனைத்து ஆழமான ரகசியங்கள் இருக்கிறது. சாதாரணமாக வளவளன்னு ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. ஜெபம் மிக ஆழமானது, அற்புதமானது, அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியது, நம்முடைய நிலைமைகளை மாற்றக்கூடியது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். முதல் வாரத்தில் நாம் சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை சத்துருக்கள் நடுவில் வெட்கம் அடையாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிறவர் என்ற தலைப்பில் நாம் செய்திகளை கேட்போம். உலக மனிதர்கள் நமக்கு சத்துரு. அல்லேலூயா. பிசாசு நமக்கு சத்துரு. எவனை விடுக்கலாம் என்று வகை தேடுகிற பிசாசு நமக்கு ஒரு சத்துரு. உலகத்தில் மனிதர்கள் ஏன் நமக்கு சத்துருவாய் இருக்கின்றார்கள் என்றால், தன்னுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதாக, அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக நம்ம இருக்கிறபடினால உலகம் நமக்கு பாத்திரமா இருக்க முடியாது. அவர்கள் நமக்கு எதிரியாக இருப்பார்கள். மூன்றாவது ஒரு எதிரி யார் என்றால், நமக்குள்ளேயே அந்த எதிரி இருக்கின்றார். அல்லேலூயா. அவிசுவாசங்களும் பலவிதமான கர்த்தரை நம்ப முடியாமல் இருக்கிற எதிரி. இந்த எதிரிகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மை வெட்கமடையாத செய்கிற தேவன் என்பதை குறித்து, அதிலிருந்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், தாவீது எப்படி ஜெபித்தார் என்பதை குறித்து, அவருடைய விசுவாசம் என்ன என்பதை குறித்து நாம் முதல் செய்தியில கேட்டோம். இரண்டாவதாக, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நம்ம ஜெபிக்காம கர்த்தர் இந்த பூமியில ஒன்றுமே நமக்கு செய்கிறது இல்லை. நான் கேட்காம ஆண்டவர் எதையும் கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு ஏதாவது செய்யணும்னா மனுஷன் ஒருவன் கேட்கணும். நம்ம நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னா ஒரு மனிதன் கேட்கணும். நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது செய்யணும்னா நாம் கேட்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டாதான் கிடைக்கும். அதனால நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா இந்த உலகத்தை ஆண்டவர் மனுஷனுடைய கையில கொடுத்திருக்கார். நீ ஆளணும், நீ இந்த பூமியில நீ ஆண்டு கீழ்ப்படுத்தி இதில் நல்ல முறையில் நீ வாழ வேண்டும் என்று பூமியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில ஏதாவது செய்யணும்னா மனுஷனுக்கு அனுமதி இல்லாம செய்ய மாட்டார் என்று நம்ம பார்த்தோம். நம்ம அனுமதிச்சா நமக்கு வீட்டுக்குள்ள வாரோம், என் வாழ்க்கைக்குள்ள வாரோம், நீங்க இதை பண்ணி கொடுங்கன்னா அவர் செய்வார். அதான் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுவோமா? மூன்றாவதாக, நாம் தேவனுடைய பிள்ளை என்ற உறவு, நாம் எனக்கும் அப்பாவுக்கும் ஏற்பட வேண்டிய உறவு எப்படிப்பட்டது என்பதை குறித்து, அந்த உறவு தான் ஜெபம் என்பதை அவர் நம்மோடு கூட பேசுவது, பிள்ளை எப்போது என்னோடு பேசுவாள் என்று காத்திருக்கிற அந்த ஆண்டவரிடத்தில் உறவு கொள்ளுகிற, ஐக்கியப்படுகிற இடம்தான் ஜெபம் என்று நாம் பார்த்தோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான்காவதாக, அவர் என் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என்ன நோக்கம் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நோக்கம் உங்க வாழ்க்கையில தெரியும்? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன நோக்கம் வச்சிருக்காரு தெரியும். 2 காரியங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, நல்ல கவனிங்க, நீங்க குடும்பத்துல அதிகமான குடும்ப பெண்கள் இருக்கிறீங்க. குடும்பத்துல நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு மனைவியாக, ஒரு தாயாக இருந்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் தேவன் அழைத்த ஒரு நோக்கம்.
அல்லேலூயா. இன்னொரு நோக்கம் நீங்க உலகத்துல என்ன பணி செய்ய வேண்டும் என்பது ஒரு அழைப்பு, அது ஒரு நோக்கம். நீங்க என்ன பணி செய்யணும், நீங்க என்ன வேலை செய்யணும் என்பது இன்னொரு அழைப்பு, அது ஒரு நோக்கம். அல்லேலூயா. இன்னைக்கு அதை புரிந்து கொள்வோம். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ஒன்று, ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் இருக்கீங்க. பிள்ளைகள், நான் இன்னைக்கு ஒரு மகளாக, ஒரு குடும்பத்துல மகளாக இருந்து என்ன முறையில் செயல்படணும். ஒரு திருமணமானவங்க என்ன நினைக்கணும், என்னுடைய கணவருக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு தாயாக, ஒரு மனைவியாக என்னுடைய கடமைகளை, என்னுடைய பணிகளை நான் சிறப்பாக செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த வீட்டில் நான் செய்யணும். இரண்டாவது, கர்த்தர் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார், என்ன டியூட்டி, அதுதான் அழைப்பு. எனக்கு என்ன வேலை கொடுக்கிறார், அந்த வேலையை திறம்பட செய்வது, அற்புதமாக செய்வது, அந்த அழைப்பை நாம் புரிய வேண்டும். எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, நான் அந்த வேலை செய்யணும். நான் இந்த வேலை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். வேலை செய்யணும். சிலர் ஊழிய வேலை செய்வாங்க, சில உலக வேலை செய்வாங்க. எந்த வேலையானாலும் கர்த்தர் ஒருவருக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்யணும். ஆமென் சொல்லுவோமா? இது மிக முக்கியம். இங்க நம்ம பார்க்கிறோம், என் மீது தேவன் வைத்த நோக்கம் என்ன, திட்டம் என்ன என்று அறிந்து அதை அதற்காக அது செயல்படும்படியாக ஜெபிக்க வேண்டும். அவர் நோக்கம் வச்சிருந்தாலும் ஜெபிக்காம அந்த நோக்கம் நிறைவேறாது. என் மேல ஒரு நோக்கம் தேவன் வைத்திருந்தாலும் நான் கேட்காம அந்த நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறாது. நான்காவதாக, நான் என்ன செய்யணும், கர்த்தர் எனக்கு என்ன செய்து வச்சிருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை நீங்கள் ஆள வேண்டும். இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளை, நிலைமைகளை நீங்கள் ஆள வேண்டும், கீழ்ப்படுத்த வேண்டும், அதிகாரம் கட்டளையிட வேண்டும். கட்டவும் கட்டவிழ்க்கவும் கர்த்தருக்கு அந்த கிருபையை கட்டப்படுகிறார் என்று நாம் அறிந்தோம். அல்லேலூயா. ஜெப அறையில நம்ம பண்ணினா வெளியில பலனை காண்போம். ரகசிய என்ன, நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அவரை நோக்கி உன்னுடைய காரியங்களை சொல்லு. அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடு. அவர்களிடத்தில் என்னுடைய காரியங்களை கேளு. அங்க இருக்கிற நேரம் என்ன சொல்றாருன்னா, நீ ஜெபாரைக்குள்ள வந்த பிறகு நீ கட்டு, நீ கட்டவிழு, நீ ஆடு, நீ கீழ்ப்படுத்து, எல்லா நிலைமையும் நீ கீழ்ப்படுத்து. மாற்றங்கள் வரும். நினையாத பெரிய காரியங்கள் நடக்கும். நினையாத பெரிய காரியங்கள், பெரிய பெரிய கதவுகள் திறக்கிற இடம் உன்னுடைய ஜெப அறை. அரண்களை நிர்மூலமாக்குற இடம் ஜெப அறை. ஆமென் சொல்லுவோமா? மிக முக்கியம். ஜெப அறையில தான் என் வாழ்க்கையை கட்டுக்கிற இடம், எனக்கு விரோதமானவர்களை அழிக்கிற இடம், சத்துருவை மடங்கடிக்கிற இடம், எனக்கு விரோதமான அரண்களை நிர்மூலமாக்குற இடம் ஜெப அறை. அதை நாம் கற்றுக்கொண்டோம். ஐந்தாவதாக, ஆண்டவர் எனக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். நான் ரட்சித்த பிறகு என்னை எழுப்பி உன்னதங்களில் குமாரன் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலதுபார்சத்தில் இருக்கிற அதே இடத்துல என்னை கொண்டு போய் உட்கார வைத்து அந்த ஸ்டேட்டஸ்ல, அந்த அந்தஸ்துல உட்கார்ந்து நான் ஜெபிக்கணும். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தணும். ஆமென் சொல்லுவோமா? அந்த மனநிலை நமக்கு இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது இந்த மனநிலையோட ஜெபம் பண்ணணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கெஞ்சி அப்பா அம்மா அந்த கட்ட அவிழ்க்கிற ஜெபம், குடும்பத்தின் நிலைமைகளை மாற்றி அமைக்கிற ஜெபம். ரெண்டு பணிகள் நல்லா கவனிக்க. ரெண்டு பணிகள். வீட்டை கட்டுகிற பொறுப்பை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற, வீட்டில் உள்ள காரியங்களை கட்டவிழ்க்கவும் கட்டவும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வீட்டுல எதெல்லாம் நிலைமை மோசமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இதுவரைக்கும் ஊன்ற கட்டப்படல, அந்த பகுதியில் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை வீட்டில் நமக்காக, நம் குடும்பத்திற்காக நாம் அதிகமாக முழங்கால் ஜெபிக்கணும். அந்த ஜெபம் என்ன ஜெபம்? கட்டவிழ்க்கிற ஜெபம், கட்டுகிற ஜெபம், கீழ்ப்படுத்தக்கூடிய ஜெபம், ஆளுகிற ஜெபம். தொழில் மேல ஆளுக, வியாபாரம் மேல ஆளுக, பிள்ளைகள் மேல ஆளுக,
போராட்டங்கள் மேல் ஆளுகை, வியாதியின் மேல் ஆளுகை, பலவீனங்கள் மேல் ஆளுகை. ஆமென் சொல்லுவோமா? அந்த ஆளுகையின் ஜெபத்தை எங்க சொல்றாருன்னா, நீ பூமியில என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்னைக்கே உனக்கு அந்த அந்தஸ்துல ஒண்ணு கொண்டு போய் உட்கார வச்சிருக்கேன். உன் காலடியில எல்லா வல்லமைகளையும் உனக்கு கால் அடியில நான் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கேன். சகல துரைத்தரங்களையும், சகல அதிகாரங்களையும், சகல வல்லமைகளையும், சகல கர்த்தத்துவங்களையும், எல்லா நாமங்களையும் உன் காலடியில வைக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு கர்த்தருடைய காலடியில வைத்திருக்கார். இதை அறியணும். இதை அறிந்து இந்த சிந்தையோடு, இந்த மனதோடு, இந்த விசுவாசத்தோடு நாம் எழுந்து ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நாம் 6வது நாளாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை திரும்ப நாம் படித்து அதிலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தால் கேட்டவரை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்து கொள்ளுங்கள். கேட்டது கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் அன்புக்குரியவர்களே, நிருபத்தில் அவர் சொல்கிறார், சித்தத்தின்படி ஜெபித்தால், நாம் எதையாவது சித்தத்தின்படி ஜெபித்தால், கேட்டால் என்று அவர் சொல்லுகிறார். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே மனமாய் சொல்லுகின்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நல்ல கவனிங்க, இந்த 2 ஜெபத்தை குறித்தும் யோவான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இயேசுவின் சீசனாகிய யோவான் சொல்லுகின்றார், நிருபத்தில் சொல்ற, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபித்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். சித்தம் இங்க எழுதுகின்றார், சுவிசேஷத்தில் எழுதுகின்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருப்பது, தேவனுடைய வார்த்தையில் தான் அவருடைய சித்தத்தை நாம் அறிய முடியும். தேவனுடைய வார்த்தையில தான் நம்முடைய வாழ்க்கையை குறித்த சித்தம், அவர் என்ன சித்தம் வைத்திருக்கார் என்று அறிய முடியும். நாம் ஏன் வேதத்தை வாசிக்கிறோம்? நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறது இருக்காது, கவனிக்கிறீங்க. எதுக்கு படிக்கணும்னு நிறைய பேர் தெரியாது, சும்மா அப்படி ஒரு மாதிரி படிச்சு பார்ப்பாங்க. நான் ஏன் பைபிள் படிக்கணும்னா, நம்மை குறித்து என்ன தேவன் சொல்லி இருக்கிறார் என்பதை, வேதம் என்ன சொல்லுகிறது காண்பது. என்ன குறித்து பைபிள் என்ன சொல்லுது அதை படிக்கணும், அதுதான் பைபிள் படிக்கிறோம். என்னை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் நான் புரிந்து அதை அறிந்து கொள்ளும்படியாக வேதம் படிக்கிறேன். என்ன குறித்து பைபிள் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையின் சித்தத்தை குறித்து, நோக்கத்தை குறித்து, திட்டத்தை குறித்து எனக்கு என்ன வைத்திருக்கிறார், என்னை குறித்து அவர் என்ன தீர்மானம் வைத்திருக்கிறார் அறிவதற்காக பைபிள் படிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? பைபிள் எதுக்கு படிக்கிறீங்க? பைபிள் ஏன் படிக்கிறீங்க? நீங்க சொல்றீங்க நான் பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல. என்னுடைய வாழ்க்கையில் என்ன சித்தம், நான் பிரசங்கம் பண்ணணும், நான் பிரேயர் நடத்தணும், பிரேயர் பண்ணணும், நான் மக்களை ஆண்டவருக்கு நடத்த என்பது தேவனுடைய சித்தம் என்பதை கண்டுகொண்ட பிறகு பைபிள் இருக்கிற இனிப்பான ஒரு செங்கரும்பாக மாறிவிட்டது. உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம், நோக்கம், தீர்மானம் என்ன என்று கண்டுகொள்கிற இடம் தான் பைபிள். பைபிள் அதற்காக தான் படிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அப்படி அறிந்து நீங்கள் என்னில் என் வார்த்தைகளில் நிலைத்திருந்தால், அப்படி சித்தத்தை அறிகிற இடம் பைபிள் அறிந்து என் வார்த்தை அதில் இருக்கு, அந்த வார்த்தையின்படி நீங்க செபித்தால் அது நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல கவனிக்கிறீங்க. ஆண்டவர் நமக்கு அழகான அற்புதமான வழிநடத்தலை கொடுத்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
பைபிள் படிக்கிறதை என்னுடைய வாழ்க்கை குறித்து தேவன் வைக்கிற சித்தத்தை அறியும்படியாக பைபிள் படிக்கிறேன். அந்த வார்த்தை எனக்கு அறிந்து நான் செபிக்கணும், எனக்கு நீ அறியணும், தெரிந்து கொள்ளணும். இந்த வார்த்தை என்ன பற்றி சொல்லுது தெரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். நாம் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். அதை கவனிக்கிறீங்களா? நம்ம பிள்ளைகள்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க, அதுல மல்டிபிள் அந்த சாய்ஸ் இருக்கும், கேள்வி கேட்டு கீழே பதில் இருக்கும். நம்ம கூட பைபிள் குவிஸ் காம்படிஷன் ஃபேமிலி பிளஸிங் கேம்ப்ல நடத்தும் போது, பைபிள் குவிஸ் காம்படிஷன் நடத்தும் போதும் பதில் அவங்க எழுத சொல்ல மாட்டோம், அங்கேயே பதில் கொடுத்துருப்போம். எது கரெக்ட்னு மட்டும் டிக் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நமக்கு 2 சாய்ஸ் கொடுக்கிறார். உனக்கு முன்னால மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னால வைக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்கிறாய் டிக் அடிச்சுக்க. தெரிந்து கொள், நீ தெரிந்து கொள்ளணும். 2 உனக்கு முன்னால வைக்கிறேன், நீ டிசிஷன் எடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நல்ல துணியை செபிக்க போகிற பிள்ளைங்க, ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள். எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு, என்ன சித்தம், என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அறிவதற்கு பைபிள் படிக்கிறோம். அந்த வார்த்தைகளை படிக்கிற அந்த வார்த்தையை படி, அதை நீங்க செய்தா ஜெபித்தா அது நடக்குமா? என்ன சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அறிந்து அந்த வார்த்தையின்படி நீங்கள் ஜெபித்தால் நடக்குமா? ஆமென் சொல்லுவோமா? நீங்க தெரிந்து கொள்ளணும். எதை தெரிந்து கொள்றீங்க? 2 இருக்கு உங்க முன்னால, 2 இருக்கு. ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணம். நீ என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்கிறார்னா டிக் அடிச்சுக்க. ஜீவனை தெரிந்து கொள். நம்ம சொல்லி கொடுக்கிற ஆன்சர் சொல்லி கொடுக்கிற ஆன்சரே சொல்லி கொடுத்தும் நம்ம டிக் அடிக்க தெரியல, தெரிந்து கொள்ள தெரியலன்னா அம்போதான். அவர் சொல்லிக் கொடுக்கிறார், நீ ஜீவனை தெரிந்து கொள். அப்ப நீயும் உன் சந்ததியும் பிழைத்து நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஜீவனை தெரிந்து கொள். அல்லேலூயா. நீ உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு, நல்லா வாழ்ந்திருக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். அதான் உனக்கு ஆன்சர் என்று ஆண்டவரே ஆன்சரை சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நான் பிழைக்காம இருக்கிறேன்னா, நான் முன்னேறாம இருக்கிறேன், நான் வாழாம இருக்கிறேன்னா நான் தெரிந்து கொண்டது சரியில்லை, தெரிந்து கொள்ள தெரியல. அவர் சொல்ற, நீ ஜீவனை தெரிந்து கொள். நான் முன்னேற மாட்டேங்க, நான் நல்லா வர மாட்டேங்க, எனக்கு எந்த நிலைமை மாற மாட்டேங்குது அப்படின்னா நான் தெரிந்து கொண்டது சரியில்லைன்னு அர்த்தம். நான் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வழிகாட்டாம இல்ல, அவர் சொல்றார், நீ ஜீவனை தெரிந்து கொள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றோம், உங்களை குறித்து தேவன் ஒரு நல்ல நினைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல பிளானோட தான் கர்த்தர் இருக்கிறார். உங்க மேல ஒரு பிளான் இருக்கு. இந்த வயதுல ஒருவேளை சிலர் கொஞ்சம் வயதானவங்க இருக்கிறீங்க, இந்த வயதுல கர்த்தருடைய ஒரு பிளான் உங்க மேல இருக்கு. அப்ப சிறு வயதுல இருக்கவங்களுக்கு இல்லாம இருக்குமா? இட வயதில் இருக்கிறவங்களுக்கு இல்லாம இருக்குமா? பிள்ளைகளுக்கு இல்லாம இருக்குமா? உங்க மேல ஒரு தேவன் ஒரு பிளான் வச்சிருக்காரு. நீ ஜீவனை தெரிந்து கொள். அல்லேலூயா. ஜீவனை தெரிந்து கொள்வதுனா என்ன? ஜீவன் என்று தெரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள். முதல்ல அவருடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்.
அவர் செய்து முடித்தவளை ஏற்றுக்கொள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, ஜீவனை தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தெரிந்து கொள். அவர் கொடுக்கிற வெற்றியான வாழ்க்கையை தெரிந்து கொள். சுக வாழ்க்கையை தெரிந்து கொள். செழிப்பான ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள். அல்லேலூயா. பாதுகாப்பை தெரிந்து கொள். நன்மைகளை தெரிந்து கொள். ஜீவனை தெரிந்து கொள் என்றால் இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் நீ தெரிந்து கொள். தேர்ந்தெடு. சூஸ் பண்ணிக்க. உனக்கு சாய்ஸ் வச்சிருக்கேன். நீ மனதில் எதை சூஸ் பண்ணணும்? அல்லேலூயா. நீ எதை சூஸ் பண்ண? சூஸ் பண்ண பிறகு அதை எப்படி பேசணும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற பாருங்க. நம்ம தெரிந்த ஒரு வசனம், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். முதல்ல சூஸ் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. நான் எதை சூஸ் பண்ணணும்? ஜீவனை சூஸ் பண்ணணும், சுகத்தை சூஸ் பண்ணணும், வெற்றியை சூஸ் பண்ணணும், செழிப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை சூஸ் பண்ணணும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உள்ள அந்த வெற்றியான வாழ்க்கை. ஆமென் சொல்லுவோமா? இதை தெரிந்து கொள். நல்ல பாதுகாப்பை தெரிந்து கொள். இதை சூஸ் பண்ணு. ஜீவனை தெரிந்து கொள்ள இருந்தால் இதுதான் உனக்கு பின்னால. இதுதான். இதை நீ தெரிந்து கொண்டு என்ன செய்யணுமா? நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இது எப்படி பயன்படுத்தணும் என்று சொல்கிறார் பாருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவு ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளும். நல்லா கவனிக்கிறேன், ரொம்ப முக்கியம். இந்த பகுதி நீங்க புரியாம இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். நான் உன்னை சூஸ் பண்ணிட்டேன். வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சுகமா இருக்கணும், நல்ல நிலைமை எனக்கு வரணும்னு சொல்லுங்க. சூஸ் பண்ணிட்டேன். ஜீவன் கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவர் தான் எனக்கு வெற்றியான வாழ்க்கை. அவர் சூஸ் பண்ணிட்டேன். அவர் சூஸ் பண்ணிட்டா என்ன பண்ணணுமா? நீ சூஸ் பண்ணத நாவினால் தெரிந்து கொண்டு பேசு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாவு தான் பேசுகிற ஒரு கருவி. சூஸ் பண்ணத பேசு. அதுல மரணத்தை நீ பேச முடியும், ஜீவனை பேச முடியும். மரணவனுடைய வாழ்க்கையை அழிக்கும். அழிவின் வாழ்க்கை, தோல்வியின் வாழ்க்கை, வியாதியின் வாழ்க்கை, விழுந்து போன வாழ்க்கை, கடன் பிரச்சனை உள்ள வாழ்க்கை, விழுந்து கிடக்கிற குடும்ப ஜீவியம், தோல்வி வாழ்க்கை. மரணம் என்பது தோற்று போன, விழுந்து போன ஒரு வாழ்க்கை. எதை சூஸ் பண்றீங்களோ அதை நாவுல பேசணுமா? இதுல அதிகாரம் இருக்கிறதா? ஜெபத்துல வருகிற தேவ பிள்ளைகள், ஜெபிக்க வர்றவங்க நாவினால் பேச வேண்டியதுல ஜீவனை பேசணுமா? நீ மரணத்தை பேசினா அது நாவுல அதிகாரம் இருக்கிறது, அது உனக்கு நடக்கும். ஜெபத்துல பேச வேண்டியதுன்னா நம்ம பேச வேண்டிய காரியங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு பேசு. நீ கவனமா பேசணும். நாக்குல தான் கர்த்தர் அதிகாரம் வச்சிருக்க. உங்க வாழ்க்கை நடக்கும்படி ஜெபிக்கிறதும் பேசுகிறதும் ரொம்ப முக்கியம். நாவுல பேச வேண்டியது ஜீவனை பேசு. ஜெபாரையில பேச வேண்டிய ஜீவனை பேசு. வெற்றியை பேசு. ஆண்டவர் கொடுக்கிற வெற்றி உள்ள வாழ்க்கையை பேசு. சுக வாழ்க்கையை பேசு. செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான கொடுமையான பதார்த்தங்களை உண்ட ஒரு வாழ்க்கையை பேசு. மேன்மையான காரியங்களை பேசு. அதை தெரிந்து கொள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம எந்த டைரக்ஷன்ல பேச போறோம்? அழிவை பேச போறோமா? மரணத்தை கொடுக்கிற அழிவை பேச போறோமா? இல்ல ஜீவனை கொடுத்து நல்ல வெற்றியான வாழ்க்கையை பேச போறோமா என்பதை நாம் ஜெபிக்கிறவர்கள் முதல்ல தெரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுவோமா? நம்ம ஒரு முன்னால ஒரு பெரிய ஒரு தரிசனம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. என் வாயினாலேயே, என் நாக்குனாலேயே அந்த வேலைய, முன்னால இருக்க தரிசனத்தை மோசமா பேசிட்டேன்னா அது மரணத்தை, அழிவை, தோல்விய, நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். கவனிக்கிறீங்களா? ஜெபம் பண்றவங்க, ஜெபிக்க போறவங்க ஜெப அறையில
கண்டதெல்லாம் பேசக்கூடாது. என்னுடைய நாக்குல அதிகாரத்துல என் வீட்டையே நான் என் நாவினால மரணத்தை அழிவு கொண்டு ஒரு வார்த்தையில பேச முடியும். என் வீட்டுக்குள்ளேயே ஜப அறையில நாம் தேவையில்லாத வீணான காரியங்களை அலப்பிட்டு இருக்க முடியும். அவிசுவாசமான காரியங்களை பேசிட்டு இருக்க முடியும். 2 உனக்கு முன்னால வச்சிருக்கேன். இதை தெரிந்து கொண்டு ஜெபம் பண்ணு. நாவல இதை மட்டும் அதிகாரம் இருக்கிற நாவல நீ அதை கட்டளையிட்டு அதை கட்டவிழ்த்து நீ ஜீவனை கொண்டு வருகிற வார்த்தைகளை பேசு. நிலைமை மோசமா இருக்கலாம். அல்லேலூயா. உன் வாயின் வார்த்தைகள், உன் நாவு உன்னுடைய வாழ்க்கையை கட்டி போடுகிறது. உன் வாழ்க்கையை மரணத்தை அழிவை கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுவோமா? மரணமும் ஜீவனும் உன்னுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ எதை சூஸ் பண்ணியோ அதை பேசுவ, எதை சூஸ் பண்ணி அதை புலம்புவ. பரிதாபங்களை புலம்பிட்டு இருக்கிற இடம் அல்ல ஜெப அறை. வெற்றியை பேசுகிற இடம். அல்லேலூயா. சாத்தானுக்கு சாவு மணி அடிக்கிற இடம். தொழில் நடக்கல, அந்த தொழில் நடக்காத இடத்துல வெற்றியை ஜீவனை பேசணும். ஆமென் சொல்லுவோமா? அதான் ஜெபம். எனக்கு கட்டுதல் உண்டாகல, எல்லாம் ஒரு மாதிரி இழுத்தடிக்குது, எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அங்க என்ன பேசணும்? நாவு. உன் நாவு உன்னை அழிக்கும். நாவின் அதிகாரத்தில் தான் கர்த்தர் ஜீவனையும் மரணத்தையும் நமக்குள்ள வச்சிருக்காரு. வசனத்தில் இருக்குது, தெரிந்து கொள்கிறேன் ஜீவனை தெரிந்து. இதை தான் நான் பேசணும். என் குடும்பத்தார் இதை பேசணும். கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இதை தான் பேசணும், அதை பேசக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிற பிள்ளைகளின் நாவில் எது ஜெபிக்க புறப்பட்டு வர வேண்டும்? ஜீவன் புறப்பட்டு வரணும். பரிதாபங்களை பேசக்கூடாது, மோசமான நிலைகளை பேசக்கூடாது, கண்டதை பேசக்கூடாது, தூஷணங்களை பேசக்கூடாது. அது அடிச்சிரும். புலம்பல்களை பேசக்கூடாது. என்னுடைய எதிர்காலத்தின் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கு. நாவின் அதிகாரத்துல நான் சூஸ் பண்ணிட்டேன். பெஸ்ட் லைஃப் சூஸ் பண்ணிட்டேன். அவர் மூலம் எனக்கு கிடைக்குது. அததான் ஜெபரை கொண்டு வரணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த நாவு எதில் பிரியப்படுகிறதோ அதை பேசும். யோசித்து பாருங்க, நீங்க என்ன பேசி இருக்கீங்க இவ்வளவு நாளும், எதை புலம்பி இருக்கீங்க, அதுதான் நடக்குமா? அதுதான் நடக்குமா? அல்லேலூயா. ஒருத்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு வச்சு ஒருத்தர் இருக்காருன்னா, அவர் பண்ணாம இருக்கிறாரு, அதை செய்யாம இருக்கிறாரு, தர வேண்டிய தராம இருக்கிறாரு. அப்படி இருக்குன்னா நான் எதை பேசணும்? நான் வெற்றியை தான் பேசணும். அவரை தூசித்து அவரை சபித்து பேசுகிற காரியம் நமக்கு கெட்டு போகும். ஜெபரையில நாவினால் பேசுகிற வார்த்தை, நான் தெரிந்து கொண்ட காரியம், எங்க பேசணும்? நல்ல காரியங்களை, கட்டுகிற காரியங்களை பேசுங்க. ஒரு வீட்டில் ஒரு நபரை பார்த்தா கட்டுகிற காரியத்தை பேசுங்க. ஒரு காரியத்துல ஒரு நம்முடைய எதிர்கால ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை அமைப்ப நல்ல காரியத்தை பேசு, நாவினால பேசு. அங்க அதிகாரம் இருக்க அந்த நாவு பேசுற வார்த்தை நிறைவேறும். அதான் உங்க பிரியம்னா அது பேசுவீங்க. தூஷிக்கிறீங்களா, அந்த தூஷணம் உங்களை பற்றி பிடிச்சுக்கிடும். ஆமென் சொல்லுவோமா? அநேகர் நாவில் அதிகாரத்தை அறியாமையினால தீமையை பேசி மரணத்தை பேசுகிறாங்க. தங்களை, தங்கள் குடும்பங்களை, தங்கள் எதிர்காலத்தை, தங்கள் பிள்ளைகளை, தங்கள் தொழிலை, தங்கள் வருமானங்களை, தங்கள் வியாபாரங்களை, தங்கள் கட்டுகிற இடங்களை கெடுத்து நாசம் பண்ணி வார்த்தையினால் முடித்துக் கொடுக்கிறார்கள். ஜெபிக்கிற பிள்ளைங்க எதை ஜெபிக்கணும்? நான் ஆண்டவருடைய பிள்ளை, இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் எப்படி இருந்து ஜெபம் நாவல எதுதான் வரணும், எது வரணும், எது வரக்கூடாதுன்னு சூஸ் பண்ண தெரியும். அல்லேலூயா. நீங்க தெரிந்து கொள்ளணும்.
ஹலோ, என் பிள்ளை இப்படி இருக்கிறான் அப்படின்னு மோசமானதை பேசக்கூடாது. அவன் இப்படி வரணும்னு சொல்லுறத பேசணும். கர்த்தருக்குள்ள எதை கொடுக்கணும், என் கணவருக்குள்ள எதை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்குள்ள எதை கொடுக்கணும், அதை பேசணும். நாவின் அதிகாரம், நாவின் வார்த்தையில தேவன் ஜீவனை வைத்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதுல பிரியப்படுகிற பிள்ளைகளின் கனிகளை, அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனா பாசிட்டிவ் கன்ஃபெஷன். நெகட்டிவா பேசுற ஒரு மனிதன் நல்ல பிரமாணங்களை கைக்கொள்ளணும்னு அர்த்தம். சூஸ் பண்ணணும் நல்ல பிரமாணங்கள். கிறிஸ்டியன் லைஃப் வந்து கோட்பாடுகள் நிறைந்தது, பிரமாணங்கள் நிறைந்தது. நல்லா கவனிக்கிறீங்க. நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருந்தா அவருடைய வழியை கைக்கொள்ளணும். அவருடைய வழி என்னது? பிரமாணங்கள். கர்த்தருடைய பிரமாணங்களை கைக்கொண்டா நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவாரா? பிரமாணங்களை கற்றுக்கொண்டு பிரமாணங்கள் என்ன நடக்கிறது எப்படி? நிறைய பேருக்கு பிரமாணங்களே இருக்காது. பிரமாணங்கள் ரொம்ப முக்கியம். போன ஞாயிற்றுக்கிழமை நான் போதித்த ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்றேன். பிரமாணங்கள்ல ஒன்று, உலக நாடுகள் எல்லாவற்றிலும் ஜனங்கள் இருக்கிறாங்க, ஏராளமான ஜனங்கள். ஆனா இஸ்ரவேல் என்ற நாடு ஒன்று இருக்கு, அது ஒரு குட்டி நாடு. உலக மேப்ல பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஜனங்கள் இருக்காங்க. எல்லாம் பல பல நாடுகள், பல கண்டங்கள், பல தேசங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன குட்டி தேசம் தான் இஸ்ரவேல், இஸ்ரேல் நாடு. இந்த நாட்டுல கவனிக்கிறீங்க, உலகம் முழுவதும் உள்ள மக்கள் என்ன செய்யறாங்கன்னா 7 நாள் வேலை செய்து 7 நாள் சாப்பிடுறாங்க. ஒரு பிரமாணத்தை உங்களுக்கு சொல்றேன், 7 நாளும் வேலை செய்து 7 நாள் சாப்பிடுறாங்க. இன்னும் சொன்னா 365 நாள் வேலை செய்து 365 நாள் சாப்பிடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணும் ஒரு பெரிய ஊர் வளர்ந்தது இல்ல, ஒரு தொழில் வளர்ந்தது இல்ல, ஒரு நாடு வளர்ந்தது இல்ல, ஒரு பெரிய வீடு வளர்ந்தது இல்ல, ஒரு குடும்பம் வளர்ந்ததே இல்ல. 7 நாள் வேலை செய்யறாங்க, 7 நாளும் சாப்பிடுறாங்க. ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், நீ 6 நாள் வேலை செய்யணும், 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்கணும். அல்லேலூயா. நீ ஒரு நாள் கர்த்தருடைய நாள், அந்த நாள் கர்த்தருக்கு நீ கொடுக்கணும், நீ ஓய்ந்து இருக்கணும், வேலை செய்யக்கூடாது. இப்படி சொன்னதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறாங்க. பைபிள்ல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு முழுவதும் 7ஆம் நாள் ரொம்ப பக்கவா அனுசரிப்பாங்க. நம்ம ஏன் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதிக்கிறோம்னா உயிர்த்தெழுதலின் நாள், இயேசு உயிர்த்தெழுந்த நாள், வெற்றியின் நாள், கல்லறை திறக்கப்பட்ட நாள், மரணத்தை வென்ற நாள், பாதாளத்தை ஜெயித்த நாள். அல்லேலூயா. பாவ சாபம் முறியடிக்கப்பட்ட நாள். அந்த வெற்றியின் நாளை நாம் ஆராதனை நாளாக வச்சிருக்கோம். மற்ற 6 நாள் நீ வேலை செய்யணும், ஒரு நாள் நீ ஓய்ந்திருக்கணும். நல்ல இதை இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கண்டிப்போட கடைபிடிச்சாங்க. நாட்கள் போக போக உலக நாடுகள் எல்லாம் வனாந்திரம் போல ஒரு மாதிரி, சில ஊர்களை பாத்தீங்கன்னா வறண்டு பறண்டு கிடக்கும். நல்ல கவனிக்கிறீங்க, வறண்டு பறண்டு கிடக்கும். அப்படி கிடக்கிற அந்த ஊர்களை பார்த்தாலே தெரியும், இவங்க 7 நாள் வேலை செய்யறவங்களா 6 நாள் வேலை செய்யறவங்களா. கவனிக்கிறீங்களா? ஒரு பிரமாணத்தை சொல்றேன், ஒரு வளர்ச்சி இருக்க, ஒரு ஊர் வளராது, ஒரு பட்டணம் கட்டப்படாது, ஒரு வீடு நல்ல நாளைக்கு வராது, பிரமாணம் கை கொள்ளாதது. இவங்க இஸ்ரவேல் ஜனங்களை கை கொண்டதுனால அவங்க வளர்ச்சி அபரிமிதமா இருக்கு. பொருளாதார வளர்ச்சி பயங்கரம், ஏராள தாராளமா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை பிரமாணங்களை கை கொண்டு நடந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக கட்டப்பட்டது, மிக அற்புதமாக கட்டப்பட்டது. இதனால என்ன நடந்தது அப்படின்னா, எருசலேமுக்கு நேரா வெளி ஊர்களிலிருந்து மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. ராஜாக்கள் புறப்பட்டு வந்தாங்க, மந்திரிகள் புறப்பட்டாங்க, பிரபுக்கள் புறப்பட்டாங்க. அயல் நாட்டுல சுத்தி இருந்த ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு நாடு கடந்து வந்து எந்தெந்த நாடு மட்டும் இவ்வளவு செழிப்பா இருக்கு. இவங்க 6 நாள் வேலை செய்து 300 நாள் வேலை செய்து 365 நாள் சாப்பிடுறாங்க. இவ்வளவு நாள் வேலை செய்யாமலே இவங்க இவ்வளவு வளர்றாங்க. ரகசியம் என்ன? உண்மைதான், நான் சொல்றதெல்லாம் கரெக்டா என்று பார்க்க புறப்பட்டு போனாங்க. சாலமோன் நாட்கள்ல சீபா ராணி புறப்பட்டு வந்திருக்கா. பலர் தேடி வந்து அந்த நாட்டை வந்து தேடி பார்த்தா அதுல அலங்கு கட்டப்பட்டிருக்கு.
எருசலேம் அலங்கத்தை பார்த்தே பிரமிச்சிருக்காங்க. எருசலேம்ல தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு. அந்த தேவாலயத்தை பார்த்து மலைச்சிட்டாங்க. ராஜா வாழ்கிற அரண்மனையை பார்த்தாங்க. அரண்மனை பிரம்மாண்டம், தெருக்களும் வீடுகளும் வீதிகளும் பயன்படுத்துகிற உபகரணங்களும் பாத்திரங்களும் எல்லாமே மிக சிறப்பாக இருந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஹலோ, நல்ல கவனிக்கிறீங்க. நிறைய வீடுகள் இருக்கு. நம்ம எல்லாம் ஊருக்குள்ள வாழுகிறோம். எந்த குடும்பம், எந்த நபர்கள் பிரமாணங்களை, கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறார்களோ, அவர் வழியை கை கொள்ளுகிறார்களோ, அவங்க பலப்பட்டுட்டே இருப்பாங்க, அவங்க கட்டப்பட்டுட்டே இருப்பாங்க. பிரமாணங்களை கை கொள்ளாம காற்றுல பறக்க விடுகிற குடும்பங்கள் கட்டப்படுவதில்லை. அந்த ஊர் பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ள அதெல்லாம் அப்படியே வங்கி கீழே கீழே இறங்கிட்டே இருக்கும். கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிரமாணங்கள் என்ன? வழியை கைக்கொள், வழியை கைக்கொள். அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்லுவோமா? நீங்க நம்ம பார்க்க ரொம்ப முக்கியம். நாவல கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அறிய வேண்டிய காரியம். புலம்பல பேசக்கூடாது, தோல்வியை பேசக்கூடாது. நீ தெரிந்து கொள்ள வேண்டும், இது மரணத்தை கொண்டு வரும், இது சாபத்தை கொண்டு வரும், இது என் குடும்பத்தை அழிக்கும், என் வாழ்க்கையை அழிக்கும். ஆகையினால நான் தெரிந்து கொண்டு பேச வேண்டியது தேவனுடைய சித்தத்தின் காரியம். நான் எப்படி இருக்கணும்? நான் சுகமா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னோட நல்ல பொருளாதாரமா இருக்கணும், நான் நல்ல முறையில் ஏராளம் தாராளமான ஒரு செழிப்பான ஒரு குடும்ப வாழ்க்கையை கத்த வைத்திருக்கிறார். சுக வாழ்க்கையை வைத்திருக்கிறார், பாதுகாப்பான வாழ்க்கையை வைத்திருக்கிறார், என நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதை குறித்து பேசுவோம். நாவல ஜபாரையில ஜெபிக்கிற அதுதான். ஆண்டவரே, நான் பாவி, நான் தூசி, நான் குப்பை இல்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் நீதிமான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இது மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஜபத்துல ஜீவ ஊற்று புறப்படணும். நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவில்லை, நீ அங்கதான் ஜபாரையில சுதந்திரிக்கணும். ஜீவனை தெரிந்து கொண்டு அதை பற்றி கொண்டு பிடித்து ஜெபித்து அதை சுதந்திரிக்கணும். நீதிமானுடைய வாய். நீதிமான்னா யாரு? நல்லபடி, நான் அற்பை, நான் குப்பை, நான் தூசி, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்தே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். மோசே தூரத்துல பார்க்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னால, பல ஆயிரக்கணக்கான 1000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஜனம் வரப்போகுது. அந்த ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல சொல்லுகின்றார். அந்த ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். வாசிப்போமா? 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஒப்பற்றவன் நீ நீதிமான். திரும்ப திரும்ப நான் பாவி, நான் அந்த அந்தஸ்து வரல, நான் இன்னும் அதுக்கு நான் வரல. ரட்சிக்கப்பட்ட அந்த நீ நீதிமான். அவர் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்க. அன்னைக்கு நீங்க நீதிமான் ஆயிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான்கள். காலையில் இருந்தாலும் யாரோ கூட நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால மோசே தரிசனமா பார்க்கல. ஒரு ஜனம் வரப்போகுது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு ஜனம் வரப்போகுது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் அது. அந்த ஜனம் ஒப்பற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சகலத்தையும் ஆண்டு கீழ்ப்படுத்தி மேற்கொள்வார்கள். அவர்கள் கட்டவும் கட்டவிழ்க்கவும் அவருடைய அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த ஜனத்தை குறித்து மோசே எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால சொல்றார். நீங்க நல்லா கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ற பிள்ளைகள், நீதிமானுடைய வாயோ ஜீவ ஊற்று.
வாயில புறப்பட்டு வருகிற வார்த்தை ஹலோ எரும மாடுன்னு வராது, நாயின் வராது. ஹலோ, நம்ம எதை பேசுறோம் நாவல தெரிந்து கொள்ளுங்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நம்ம வீட்டுக்காரரை எப்படி பேசுவோம், நம்ம பிள்ளைகளை எப்படி பேசுவோம், நம்முடைய நிலைமைகளை எப்படி பரிதாபமா பேசிட்டு இருக்கோம். ஜீவ ஊற்றாக இருக்க வாயிலிருந்து ஜெபங்கள் வரணும். நல்ல நிலைமைகளை பேசணும், ஆசீர்வாதமான காரியங்களை பேசணும், ஆசீர்வாதமான காரியங்களை பேசணும். அதை தெரிந்து கொள். என்னைக்கு அதை பேச அடைகிறாயோ அன்னைக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுகிற நாவு ரொம்ப முக்கியம். மாற்றப்பட்ட நாவு, ரட்சிக்கப்பட்ட நாவு, மாற்றப்பட்ட நாவு. அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய மனதே வேற. நான் ஜீவனுள்ள காரியங்களை பேசுவேன். என் ஆண்டவர் எனக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற பல நன்மையான காரியங்களை நான் பேசுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளைக்கு காலையில் அருமையானவர்களே, நம்ம ஜெபிக்கிற நேரம் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி பிச்சை கேட்கிற நேரம் அல்ல. ஜெபிக்கிற நேரம் ஜீவனை தெரிந்து கொள்கிற நேரம். எனக்காக எதெல்லாம் வர வேண்டியது இருக்கிறது, எதெல்லாம் எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், வாக்குத்தத்தங்களை சொந்தரிக்கிற நேரம் ஜெபரை. இது நடக்கணும் என் வாழ்க்கையில. இது கட்டப்படணும். அந்த இடம் வீடு காலியா கிடையாது, இந்த வீட்டுல இதெல்லாம் வரணும். வாடகை வீட்டுல இருக்கிற இந்த நிலைமை எனக்கு வரணும். அதை கட்டுகிற இடம் ஜெபரை. வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொண்டு வார்த்தையினால, வாயினால, நாவினால அறிக்கையிட்டு ஜெபிக்கிற இடம் தான் ஜெப நேரம் தான், ஜெபரை தான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம் நாவினால நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஜீவ ஊற்றை திறந்து பேசுகிறோம். தேவன் கிரியை செய்கிறார். ஆமென் சொல்லுவோமா? தேவன் அனுமதிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை பேசுற இடம். புலம்பி புலம்பி அழுது அழுது அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்கிறது இல்ல. தேவனுடைய சித்தத்தை அறிகிறோம், தேவனுடைய நோக்கங்களை அறிகிறோம். அறிந்து ஜீவனை தெரிந்து கொண்டு நாம் ஜெபரையில வாக்குத்தத்தங்களை சொந்தரிக்கிற இடம். ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணணும். நல்ல ஜெபம் பண்ணணும். எனக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்துட்டாருன்னா அந்த வேலையில நான் தலையாக இருக்க வேண்டும். நான் வாளாக இல்லை, தலையாக இருக்கணும். நான் கீழாக இல்லை, மேலாக இருக்கணும். இந்த ஊர்ல நான் மேலாக இருக்கணும், அதான் வாக்குத்தத்தம். இந்த ஊருக்குள்ள நான் மேன்மையாக இருக்கணும், அதான் வாக்குத்தத்தம். இந்த ஊர்ல நான் முதன்மையாக இருக்கணும், அதான் வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுவோம். அந்த நிலைமைகளை போராடி மேற்கொள்ளுகிற சொந்தரிக்கிற இடம் தான் ஜெபரை. கட்டப்படுகிற இடம். எனக்கு இங்க இல்லாம இருந்து நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபரையில அவள் எல்லாம் சுதந்திரிக்கிற இடம், வெற்றியை சுதந்திரிக்கிற இடம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். எனக்கு தோல்வி இல்லை என்று அறிக்கை செய்கிற இடம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நாவினால தோல்வியான காரியங்களை முறியடிக்கிற இடம். நம்ம ஜெபரையில முறியடிக்கணும். நல்லா கவனிக்கிறீங்களா? வீட்டுல ஒருத்தர் தூசிக்கிட்டே இருக்காரு, நீங்க அந்த ஜெபரையில அந்த தூசண ஆவியை கட்டுகிற இடம், கட்டுகிற இடம். அல்லேலூயா. குடும்பத்தை கட்டணும், ஊழியர்களை கட்டணும். நல்லா கவனிக்கிறேன். முழங்கால நிக்கிறோம், அதெல்லாம் பண்ணணும். தோல்வியை கொண்டு வருகிற பக்கத்தை அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. நான் ஜெப அறைக்குள்ள போனா அரணர் மூலமா போய் அவன் சொல்லுவோமா, இங்க நிறைய பாதிப்பு இருக்கு. எனக்கு வியாதி படுக்கையை பார்த்துட்டு அவங்களுக்கு போய் சாட்சிக்கு வரதுல நம்ம நோக்கம். வியாதி இருக்கிற நபரை உயிரோடு எழுப்பது நம்முடைய நோக்கம். அல்லேலூயா. ஜெப அறை. நான் எங்க ஜெபிக்கிறேன் அந்த இடத்துல ஜீவன் உண்டாகணும். ஜீவனை கொண்டு வருகிற வார்த்தைகளை ஜெபத்தில் நீ பேசணும். அது நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ என்னால முடியாதுன்னா
நீ மனசுக்குள்ளே செட் பண்ணிட்ட, என்னால இதெல்லாம் முடியாது, நீ வந்துவிட மாட்ட, உனக்கு தோல்விதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வருவேன், நான் உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதலை தாண்டுவேன், நான் செய்ய விட்டுப்பேன். ஜெபார எதை பேசணும்? வாய் ஜீவ ஊற்றாக இருக்கணும், ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசணும், ஜீவனை தெரிந்து கொண்டு பேசணும். இதுதான் என் வாழ்க்கையில் வரணும். இது நடக்கூடாது. இதை நான் முறியடிக்கிறேன். ஜெபாரில் இவைகளை முறியடிக்கிறேன், வெறுமைகளை முறியடிக்கிறேன், தோல்விகளை முறியடிக்கிறேன், ரட்சிக்கப்படாத தன்மைகளை முறியடிக்கிறேன், ஆசீர்வாதங்களை நான் கட்டுகிறேன் என்னுடைய ஜெபாரில். ஆமென் சொல்லுவோமா? ஜீவனை பேசுங்க. நீ அவிசுவாசத்தை பேசாத ஜெபாரில். அவிசுவாசம் நடக்காத. நல்ல இந்த ஜீவனை தெரிந்து கொள். நடக்கும் என் மூலமா, இது என் மூலமாக இது நடக்கும், என் வீட்டில் இது நடக்கும், என் வேலையில் நடக்கும். ஆமென். இதை நீ தெரிந்து கொண்ட பிறகு நீ ஜெபம் பண்ணு. அதை நாவல சொல்லு என்று ஆண்டவர் சொல்கிறார். நாவின் அதிகாரம் மரணத்தை கொண்டு வரலாம், ஜீவனை கொண்டு வரலாம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபம் என்பது நம்முடைய வாயை சரியா பயன்படுத்த வேண்டும். எதெல்லாமோ வள 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 வளன்னு நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. எக்கச்சக்கமா ஜெபம் நடக்கும், பயங்கர சத்தமா ஜெபம், பிரயோஜனம் இல்லை. ஜெபம் எது பேசணுமோ நீ தெரிந்து கொண்டதை பேசு. நீ தெரிந்து இது நடக்கணும்னா அதை மட்டும் பேசு. அல்லேலூயா. வெளியில நீ பேசாத. யாராவது அதை குறமா பேசணும், அந்த வாயை நாவை கட்டியிருக்கு. ஜெபாரில கட்டுங்க, அந்த இருதயம் திரும்ப வேலை செய்ய. ஆமென் சொல்லுவோமா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நாவுல புரட்டுறதும் உருட்டுறதும் ஆதி இதை பண்றது அந்தந்த ஆவியை முறிக்குமா? கவனிக்கிறீங்களா? ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமான நாவு நல்லா சூஸ் பண்ணுங்க. என் கணவர் இப்படி இருக்கணும், என் மகன் இப்படி இருக்கணும், என் மகள் இப்படி இருக்கணும். சூஸ் பண்ணுங்க. பைபிள்ல இருக்கு. பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒலிவு மர கன்றுகளை போல இருக்கணும். உன் பிள்ளைகள் இளமையில ஓங்கி வளரணும். ஆமென் சொல்லுவோமா? நம்ம பிள்ளைகள் மேல ஆவியை ஊற்றி நம்ம பிள்ளைகளை பூமியின் ராஜாக்களுக்கு அந்தஸ்து கொடுக்கிறாராம். நம்ம பிள்ளைகளை மேலாக வைக்க விரும்புகிறார், தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். அதுக்காக நீ பிழைத்திருக்கும்படி, நீ உன் சந்ததி பிழைக்கும்படிக்கு என்ன செய்ய? ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க. ஜீவனுள்ள காரியங்களை பிள்ளைகளுக்கு சூஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இதுதான் ஜெபாரில இருக்கணும். ஜெபாரில உங்க வீடு கட்டப்படுதல தெரிந்து கொள்ளுங்க, ஆகாரங்களை தெரிந்து கொள்ளுங்க, சுக வாழ்க்கை தெரிந்து கொள்ளுங்க, நல்ல நிலைமைகளை பைபிள் படி படிச்சு இதுதான் தேவ திட்டம் என்று அறிந்து அதை தெரிந்து கொண்டு ஜெபாரில நாவினால் உச்சரித்து அதை பேசி அறிக்கை செய்து அதை கட்டவும் கட்டவிழ்க்கும் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நடக்கும். அதான் நடக்கும். ஆமென் சொல்லுவோம். ஆரோக்கியம் உள்ள நாவு. எல்லா நாவும் நல்லா இருக்காது. ஆரோக்கியம் இல்லாத நாவு இருக்கு. அந்த நாவுல ரெண்டதெல்லாம் வரும். நாக்கு ரெண்டா கிடந்து பாம்பு மாதிரி தடுக்கு தடுக்கு தடுக்குன்னு பேசும். கட்டப்படாது. நல்லா செபிக்கிற பிள்ளைங்க நாவுல ஆரோக்கியமான காரியங்களை மட்டும் பேசி செபிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு வேலையில இருக்கிறேன், நான் வேலையை விட்டு போயிடுறேன். பேசாத. மைண்ட்ல பதிவு. நீ அதை தெரிந்து கொள்ளாத. நான் இதுல இருக்க மாட்டேன், அதை இருக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன். நீ தெரிந்து கொண்டா அதுதான் உனக்கு முடிவு. நீ முடிவு செய். தெரிந்து கொண்டு ஜீவனை பேசு, நல்ல நிலைமைகளை பேசு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஜீவ விருட்சம் ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் வச்சார்.
அதுதான் ஆதாமு ஏவாளும் புசிக்கணும்னு விரும்பினார். ஆனா அவன் அதை புசிக்கல. அல்லேலூயா. நன்மை தீமை தரும் விருட்சத்தின் கனியை புசித்தான். கர்த்தர் அதை விளக்குனார், நீ செத்து போடு. ஜீவ விருட்சம் இருக்கப்பா, இதை சாப்பிடுனார். அந்த பக்கம் இருக்கு சாப்பிடாத, இது சாப்பிட்டா செத்து போனார். நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்க சூஸ் பண்ணணும். முதல்ல லைஃப்ல எது வரணும், எது நடக்கணும், எது என்னுடைய வாழ்க்கையில் வரணும். வெற்றியான வாழ்க்கை எனக்கு வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எனக்கு எப்போது வெற்றி உள்ள வாழ்க்கை, வெற்றி சிறந்த வாழ்க்கை எனக்கு வரணும். அதை தீர்மானம் பண்ணணும். மைண்ட்லயே வேற எதையோ பிக்ஸ் பண்ணிட்டு குழப்பத்தோட ஜெபம் பண்ணக்கூடாது. நாவல பேசுற முன்னாடி சூஸ் பண்ணிக்க. தெரிந்து கொள், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நீ உன் சந்ததி பிழைத்து பெருகு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ தெரிந்து கொள், நீ முடிவெடு, நீ தீர்மானம் பண்ணு. மைண்ட்ல கன்ஃபியூஷனோட ஜெபத்துல உட்காரக்கூடாது. ஜெபறையில கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இந்த நிலைமை எனக்கு வர வேண்டும், என் குடும்பத்துக்கு வர வேண்டும், என் வீட்டுக்கு வர வேண்டும், என் பொருளாதாரத்துக்கு வர வேண்டும், என் தொழிலில் வர வேண்டும், என் பிள்ளைகளில் வர வேண்டும். அது முதல்ல முடிவெடுத்துக்க. பைபிள் அதுக்காக படி. என் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் வரணும், அது வரணும் முடிவெடுத்த பிறகு ஜெபம் பண்ணு. அந்த ஜெபறையில ஜீவனுக்கு ஏதுவானவைகளை ஜீவன் உண்டாகும்படி நாவின் அதிகாரத்தை பயன்படுத்தி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது கட்டும், அந்த இடம் கட்டப்படும், அந்த இடத்தில் நிலைமை மாறும். ஆமென் சொல்லுவோமா? நிலைமையை மாற்றுகிறது உன் நாவு, உன் வாய். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். கவனிக்கிறீங்களா? நல்ல ஆசீர்வாதங்களை யார் புசிப்பாங்கன்னா வாயினால. வாய், நாவு ரொம்ப முக்கியம். நாவு தான் வாய் தான் நாவுக்குள்ள இருக்கு. நாவு தான் வாயை பயன்படுத்துது. வாயை பற்றி பேசுனா நாக்க பேசுது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, அதுல அதிகாரம் இருக்கு. நாக்க தேவையில்லாத தளதளப்ப பேசாத, மோசமான காரியங்களை பேசாத, உடஞ்சி கிடக்கிற காரியங்களை பேசாத, கட்டப்பட வேண்டிய காரியங்களை பேசு, நடக்கும். வாயின் பலனால் நன்மையை புசிப்பாய். உன் வாயில என்ன இருக்கு அதான் புசிப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ நல்லதை தெரிந்து கொண்டு வாயில பேசணும். வியாதியை பேசக்கூடாது. ஐயா ஒரு மாதிரி இருக்கு சொல்லாத, பரசாற்றாத. அல்லேலூயா. நோயை பேசாத, நோயை சொல்லி எனக்கு அப்படி இருக்கு இப்படி சொல்லாத. நீ நல்லா கவனிக்கிறீங்க. ஒரு பலவீனமான ஒரு தாக்குதல் எனக்கு மேல 2 வாரத்துக்கு முன்னால இருக்கு, 10 நாளைக்கு முன்னால. நான் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாலே ஒரு மாதிரி தெரியும், ஆனா சொல்றதில்ல. நானே என் சரீரத்தில் இருக்க கட்டுகளை அவிழ்க்கவும் கட்டவும் கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல கவனிங்க. மருந்து அதுல சார்ந்து இல்ல, மருந்துக்கு அடிமை இல்ல. ஒரே ஒரு அடிமை கர்த்தர் மட்டும்தான். மனுஷனுக்கோ எதுக்கு நம்ம அடிமை ஆகக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? வாயின் பலனால நீங்க நன்மைகளை நீங்க அனுபவிப்பீங்க. வாய் ரொம்ப முக்கியம். தகாதவர்களை பேசக்கூடாது, தார்மார்களை பேசக்கூடாது, அழிச்சிரும். அதான் அழிவுக்கு காரணம். அல்லேலூயா. வீட்டுல தாறுமாறுகளை பேசாதீங்க, போன்ல தாறுமாறுகளை பேசாதீங்க. எந்த நிலைமையாக இருந்தாலும் நீங்க பேச வேண்டியது வாயில நன்மையானவர்களை தான் பேசணும். அதை நீ முதல்ல தெரிந்து கொள்ள. இதுதான் எனக்கு நடக்கணும், இந்த நிலைமை தான் எனக்கு வரணும், இந்த நிலைமை நான் இருக்கணும். அதை முதல்ல தெரிந்து கொள். பைபிள் உனக்கு ஒன்றை பற்றி தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி வச்சிருக்காரு. நீ நல்ல மேல வரணும், நீ தலையாட வரணும். இதெல்லாம் கர்த்தர் பைபிள் எழுதி உனக்காக வச்சிருக்காரு. அதை நீ படிச்சு தெரிந்து கொண்டு ஜீவனை தெரிந்து கொள். அதை பேசுறது பாரு. இந்த நிலைமை எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த நிலைமை அழிச்சு ஜெபம் பண்ணு. இந்த அரண்களை நிர்மூலமாக்கி ஜெபம் பண்ணு. ஆமென் சொல்லுவோமா? கட்டுகிற இடம், உங்க வாழ்க்கையை கட்டுகிற இடம் நாவின் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம்
4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. எனக்கு நீங்க தேவனுடைய வார்த்தை தான் ஜீவனதுல இருக்கு, வல்லமை இருக்கு. சும்மா ஏனோ தான் அப்படி இப்படி சொல்லோட வசனத்தை சொல்லணும். நீ கடன் வாங்க மாட்டேன்னு சொல்ற சொல்லணும், கடன் கொடுக்கணும், அதை நீ சொல்லணும், ஜபாரையில சொல்லணும், பொருளாதார ஆசீர்வாதம் சொல்லணும், அழிவின் வல்லமையை கட்டணும், தெரிந்து கொள்ளணும். இது எனக்கு வர வேண்டிய காரியம். இது கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இது என் வீட்டுல வரணும், என் வாழ்க்கையில வரணும். ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிக்கிறேன். ஜெப அறையில வர்றதுக்கு முன்னால சூஸ் பண்ணிடணும். இதெல்லாம் என்னுடைய லைஃப் வரணும். லிஸ்ட் நல்லா போட்டுக்கோங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? வாடகை வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு ஒரு சொந்த வீடு வரணும்னு சொல்ல லிஸ்ட்ல முதலிடத்துல வைங்க. பொருளாதாரத்தை முதலிடத்துல வைங்க. ஒரு செழிப்பான வாழ்க்கை முதலிடத்துல வைங்க. ஒரு வெற்றியான வாழ்க்கை முதலிடத்துல வைங்க. பைபிள் நிறைய வசனங்கள் இருக்கு, அதுக்காக பைபிள் படிக்கணும். எனக்கு என்னெல்லாம் பைபிள் சொல்லுது, என் குடும்பத்துக்கு என்ன சொல்லுது, என் சந்ததிக்கு என்ன சொல்லுகிறது, என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறது, அதை தெரிந்து கொண்டு அதை நாவின் அதிகாரத்தினால நான் கடிந்து இல்லாதவர்களை, என்னை மோசம் போக்குறவர்களை நான் நிர்மூலமாக்கவும், எனக்கு வர வேண்டியவர்களை கட்டி எழுப்பவும் கர்த்தர் நமக்கு ஜெபஅறையில அந்த கிருபையை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ரொம்ப முக்கியம். இது மிக முக்கியம். ஜீவனுள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அது கர்த்தருடைய வார்த்தையை நீ கண்டுகொள்ளணும். நான் ஆரோக்கியமா இருக்கணும், நான் சுகமாக இருக்கணும், என் சந்ததி தழைக்கணும், ஒலிமர கன்றுகளை போல இருக்கணும். உன் குமார் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல இருக்கணும். என் பிள்ளைகள் அப்படி இருக்கணும். உன் குமார்த்திகள் அரண்மனையில் சித்திரம் தீர்ந்த மூளை கற்களை போல இருக்கணும். நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமாக ராஜ முடியாக நீ இருக்கணும். அதை நீ தெரிந்து கொள். முதலில் உங்க பெஸ்ட் லைஃப் ஆண்டவர் பைபிள்ல ஏராள தாராளமா சொல்லி இருக்கிறார், வாக்குத்தத்தங்களை சொல்லி இருக்கிறார். அது நிறைவேறும். அது நம்புமா இல்ல? இது நடக்கும். இது நடக்க என் வீட்டுல. இது நடக்காம இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஜெபஅறையில அதமாக்குகிறேன், அரண்களை நிர்மூலமாக்குகிறேன். ஆமென் சொல்லுவோமா? அந்த ஜெபம் ஏறெடுத்து பாருங்க, பெரிய காரியம் நடக்கும். தேவனுடைய திட்டம் அது. அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தையாக உச்சரித்து நம்ம பேசணும். ஆண்டவர்கிட்ட அதை டிக்ளேர் பண்ணணும், நாவினால் அறிக்கை பண்ணணும். என் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தை பைபிளின் வசனங்கள் புறப்பட்டு வரணும். அது ஜெபஅறை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க பார்க்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்க. 144 சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. 144 சங்கீதம் 12ஆம் வசனத்துக்கு படிப்போம். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல இருப்பார்கள். போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களை போல எங்க பிள்ளைங்க நிலைமை டாப் கிளாஸ் இருக்குமா? அதை தெரிந்து கொள்ளணும். என் பிள்ளைகளுக்கு அப்படி வரணும். எங்க நிலைமை, என் பொம்பளை பிள்ளை எப்படி வரணும், என் மகன் எப்படி வரணும், குமாரர் எப்படி வரணும், குமார்த்திகள் எப்படி வரணும். வீட்டுல அது சொல்லப்பட்டிருக்கு. தெரிந்து கொள்ளுங்கள், இதுதான் எங்க வீட்டுல வரணும். என் பிள்ளைகளுக்கு இப்படி வரணும். ஆமென் சொல்லுவோமா? என் சந்ததி அப்படி வரணும், என் பேர பிள்ளைகள் அப்படி வரணும், என் தலைமுறைகள் அப்படி வரணும். அது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இதை ஜெபஅறையில் நீ நிலைநாட்டணும். இது என் பிள்ளைகள் மேல வரணும். அடுத்த வசனம். எங்கள் களஞ்சியங்கள் சகல வசதிகளை கொடுக்கிறதுனால நிரம்பி இருக்கணும். ஏன் பாக்கெட்ல 10 பைசா இல்லைன்னு சொல்லுங்க, நேரம் இருக்கவே கூடாது. என் களஞ்சியம் ஜெபஅறையில் நீங்க நிரப்ப வேண்டிய இடம். தரித்திரத்தை அல்ல, தரித்திரத்தை பேசிக்க கூடாது. தரித்திரம் முறியடிக்கப்பட வேண்டும், கஷ்டங்கள் விலக்கப்பட வேண்டும், வறுமைகள் அந்த இடத்துல ஜெபஅறையில் முறியடிக்கப்பட வேண்டும். அதன் அறம் நிர்மூலமாக்க வேண்டும். உங்க வீட்டுல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வீட்டுல பாவங்களாலும் சாபங்களினாலும்
பிசாசு வந்து கட்டி வச்சிருக்கிறான் தரித்திரத்தை. அது ஆளுகை செய்கிற இடம் ஜெபாரை. என் களஞ்சியம் பூர்ணமான என் அக்கௌண்ட் நிரம்பணும். இந்த ஊழியத்துடைய அக்கௌண்ட் நிரம்பணும். அவன் எம்டி பண்ண பிளான் பண்ணுவான். ஊழியத்துடைய எல்லா அக்கௌண்ட்ஸை கர்த்தர் நிரம்பின பொருளாதாரம் எங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் சகல வசதிகளை கொடுக்கிற அளவுக்கு திராணி உள்ளதாக நிரப்புகிறவர். ஆமென் சொல்லுவோமா? அந்த நிலைமையை முதல்ல தெரிந்து கொள்ளணும். இதுதான் கர்த்தர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. இந்த ப்ராமிஸை கையிலெடுக்கணும். ஜெபாரையில இது நடக்கணும். இல்லையா அதை உடைக்கணும் மற்ற காரியங்களை. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும், எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். கவனிக்கிறீங்களா? எங்கள் கிராமங்கள், நாங்க ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, எங்கள் தொழிலை குறித்து சொல்கிறது 1000-10,000 பலுக வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். தெரிந்து கொள்ளுங்க. எங்க தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும். செவ்வாயில் அதை நீங்க நிலைநாட்டணும். வாயிலாக சொல்லணும். எங்க பிசினஸ் சொல்லப்பட வேண்டும். ஜெபாரையில சொல்லணும். இதை தெரிந்து கொள்ளுங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தெரிந்து கொண்டு ஜெபாரையில இல்லைன்னு சொல்லுகிறவங்கள முறியடிக்க. அதுதான் ஜெபாரை. அதுதான் ஜெபாரை. எங்கள் களஞ்சியம் நிரம்பி இருக்கணும். எங்களுடைய ஆடுகள், எங்கள் கிராமங்களில் நாங்க வேலை பார்க்கிற எங்கள் தொழில்கள், எங்க பிசினஸ்கள், எங்கள் வேலைகள் 1000-10,000 ப்ரமோஷன்களோடு, சம்பள உயர்வோடு பெருக வேண்டும். பெருகணும். 14ஆம் வசனம் 2ஆம் பகுதி. சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீடுகளில் கூக்குரலும் உண்டாகும். நான் இருக்கிற என்னுடைய வீடு, என்னுடைய எல்லை சமாதானம் உள்ளதாக இருக்கும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தர் நிலைநாட்டணும். ஜெபாரையில இங்க என்ன சொல்றேன்? சத்ரு புகுதல் இருக்காது. எங்க குடும்பத்துக்குள்ள இன்னொருவர் நுழைய மாட்டான். ஜெபாரையில நிர்ணயிக்கணும். அல்லேலூயா. எதையும் மைண்ட் செட்ல அடமான வைக்க கூடாது. உள்ளேயும் நுழையக்கூடாது. என் ஜெபாரையில அதை நிர்ணயம் பண்ணணும். எவனும் உள்ள நுழையக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? மிக முக்கியம். சத்ரு உட்புகுதல், குடி ஓடி போகுதல், இடம் விட்டு போன தாவரம் இருக்கக்கூடாதா? இருக்காது. எங்க வீட்டுல நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கோம். இனி இருக்க மாட்டோம். நிலைநாட்டுறோம். ஜெபத்துல உங்க வாயை நாங்க அறிக்கை பண்ணுங்க. சத்ரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதல், இங்க குடும்பம் மாறி மாறி போகிறது இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமா? வீதிகள்ல கூக்குரல் இருக்க, நம்ம இருக்கிற எல்கைகள்ல சமாதானம் இருக்கும். சண்டை, சச்சரம், குழப்பம், குடும்பத்துல கூத்தாடுதல் இருக்காதாம். வீட்டுல இருக்காது, வெளியில இருக்காது. ஆமென் சொல்லுவோமா? இந்த விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்படி சீர் இருக்கணும். மனசுல இப்படி தீர்மானம் எடுத்துக்கணும். இதுதான் எங்க வாழ்க்கை. இப்படி நம்ம இருக்கணும். இந்த நிலைமையை நாட்டு நிலைநாட்டுகிற இடம், மூன்ற கட்டுகிற இடம் ஜெபாரை. ஆமென். ஜெபாரையில செய்தீங்கடா அப்படியே பலிக்கும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனை வசனங்கள் இருக்கு. 28ஆம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அங்க சொல்லுகிறாரு அழகா, நீ பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்படுவ, நீ வெளியிலே ஆசீர்வாதமா இருப்ப. அதுதான் எங்களுக்கு லைஃப். ஆனா நான் இங்க கீழே கிடக்கிறேன். இந்த பட்டணத்துல நான் ஆசீர்வாதமாக முதன்மையாக இருப்பது தேவனுடைய திட்டம். நான் வருகை, என்னோட டிராவல் வருகை ஆசீர்வாதமா இருக்கும். நான் வந்தேன் ஆசீர்வாதம், நான் போறேன் ஆசீர்வாதம், நான் இருக்கிறேன் ஆசீர்வாதம். தெரிந்து போய் நான் எங்க போறேன் அந்த ஆசீர்வாதமா இருக்கும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கர்த்தருக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப. நீ உனக்கும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்ப. நீ உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருப்ப. உனக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆசீர்வாதமா இருப்பான்னா அது பல காலங்களுக்குரியதா இருக்கு. கர்த்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது, எனக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பது, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பது. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். தெரிந்து கொள்.
ஆமென் சொல்லுவோம். தெரிந்து கொண்டு ஜெபம் பண்ணணும். ஜெபரேல தெரிந்து கொண்டு இதெல்லாம் எனக்கு நடக்கணும், இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும், இந்த கிருபையோடு நான் வாழணும், இந்த அனுக்கிரகத்தோடு நான் வாழணும், இந்த நிலைமை எனக்கு வரணும் என்பது முதல்ல தெரிந்து கொள். பைபிள் அதற்காக படி, அதற்காக படிச்சு எல்லாம் கையில் எடுத்துக்க. ஜெபரேல போர் ஆயுதங்களோடு நிற்கிற எங்களுடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கோ கட்டுவதற்கும் கட்டவிழ்க்கிறதுக்கும் பிரோஜனம் உள்ளதாக இருக்கிறது, பலன் உள்ளதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஜெபிக்கணும், அதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா?